ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் அஸ்ஃபர். ஆக்சுவலா என்கிட்ட ஒரு கேண்டிடேட் ஒரு கொலி கேட்டிருந்தாரு. என்னன்னா, சார் மல்டிபிள் யூஏஎன் இருக்கு, எனக்கு எப்படி மர்ஜ் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. மல்டிபிள் யூஏஎன் எப்படி ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும்னா, ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு கம்பெனில எனக்கு பிஎஃப் இருக்கு, நான் இன்னொரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணும்போது எனக்கு பிஎஃப் இருக்குங்கிறத சொல்லிருக்க மாட்டேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க கடகடன்னு போயிட்டு உங்க நேம் உங்க ஃபாதர்ஸ் நேம் போட்டு நியூ பிஎஃப் ஒன்று கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, புதுசா ஒரு பிஎஃப் ஒன்று கிரியேட் ஆகுது. செகண்ட் சினாரியோ எப்படி இருக்கும்னா, எக்ஸிஸ்டிங்காவே இருக்கும், அப்டேட்டடாவே இருக்கும், பட் கரெக்டா வந்து இபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஃபெச்சா இருக்கு, ஏதாவது ஒரு சின்ன கைண்ட் ஆஃப் எரர் இருந்திருக்கும், ஃபெச்சா இருக்காது, ஜாயின் ஆகாது, நியூ பிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களோட யூஏஎன் ஒரு யூஏஎன்ல பழைய பிஎஃப் இருக்கும், இன்னொரு யூஏஎன்ல புது பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும். ஆக்சுவலா அது ரொம்ப பெரிய ராங், அப்படி பண்ணவே கூடாது. இப்படி ஏதாவது ஒரு சினாரியோ வந்துருச்சு அப்படின்னா we have to merge. சரிங்களா? யூனிஃபைட் மெம்பர் போர்ட்டல் ஒன்று இருக்கு, இதுதான் இபிஎஃப் ஓட போர்ட்டல். இபிஎஃப் இந்தியாங்கிறது பாத்தீங்கன்னா அது உலக போய் ஜெனரல் ஃபார்ம்ஸ், பாலிசி, டர்ம்ஸ், கண்டிஷன்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். யூனிஃபைட் மெம்பர் போர்ட்டலுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து ஒன் மெம்பர் ஒன் இபிஎஃப், ஸோ அதுக்குள்ள போயிட்டு உங்களோட பழைய இபிஎஃப் கொடுத்துட்டு தென் உங்களோட புது பிஎஃப் நம்பருக்கு வந்து மர்ஜ் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட கரண்ட் எம்ப்ளாயருக்கு ஒரு மெயில் பண்ணுவாங்க. இதே மாதிரி இந்த எம்ப்ளாயி வந்து இது பண்ணியிருக்காரு, இவரோட பழைய இதுங்கிற மாதிரி டேட்டா கொடுத்துருக்காரு, ஒரிஜினலா வேற அவர் தான் இங்க லிங்க் ஆறாரு அப்படின்னு கேட்பாங்க. ஒன்ஸ் அகேன் அவர் அக்னாலேஜ் பண்றேன்னா உங்களோட பிஎஃப் இது லிங்க் ஆயிடும். சரிங்களா? இன் சம் கேசஸ், அதாவது உங்களோட பழைய பிஎஃப்பும் புது பிஎஃப்பும் ஜாயின் பண்ண முடியுது. எப்பனா உங்களோட நேம் சேஞ்ச் ஆயிருந்தாலோ, அதுல நேம்ல ஒரு எரர், ஃபாதர்ஸ் நேம்ல ஒரு எரர்னா அப்போ இன்ஸ்டன்ட் உங்களால ஜாயின் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி டைம்ல யூ ஹேவ் டு கரெக்ட் எனி ஒன். ஸோ டியூவல் யூ இருந்துச்சுன்னா மேக் ஷூர் தட் யூ ஹேவ் பீன் லிங்கிங் இன்டு யுவர் single thing. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா you can drop in the comments.